ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனாஸ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி நாம் ஒரு டேஸ்டான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை வேர்க்கடலையை வச்சு எப்படி குழம்பு செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம பச்சை வேர்க்கடலையை உரிச்சிக்கலாங்க. இப்போ சீசன்னால் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. ஒரு கப்பு உரித்த வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பாத்திரத்தை வச்சுருங்க. பாத்திரம் சூடானதும் இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் கல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை பொரிஞ்சதும் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நம்ம வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வதங்கினதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதையும் நம்ம பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கினதும் இப்போ ஒரு தக்காளியை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து கரைஞ்சதும் இதில் நம்ம ஏற்கனவே உரிச்சு வச்சிருக்க வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட பச்சை வேர்க்கடலை இல்லைன்னா காஞ்சதையை கூட ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு பெரிய உருளைக்கிழங்க கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உருளைக்கிழங்கு வேணான்னா கத்திரிக்காயையும் சேர்த்து செய்யலாம். குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்க, மசாலாலாம் நல்லா கலந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் இன்னொரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கலாம். இப்போ மூடி போட்டு இதை நீங்கள் 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. வேர்க்கடலை வேகிறதுக்குள்ள அதுக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு தேங்காய், ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி, அப்புறம் ஒரு தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை 3ஐயும் நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. ஆனால் இன்னும் கடலை வேகலை. அதனால் இன்னும் 5 நிமிஷம் நான் வேக வைக்கிறேன். நீங்கள் வேணும்னா குக்கரில் சேர்த்தோம் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது 5 நிமிஷம் கழித்து குழம்பு நல்லா கெட்டியாகி கடலையும் வெந்து வச்சு இதை நம்ம ஒரு டைமு கிளறி விட்டுக்கலாம். இப்போது நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ஒரு டைம் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சு கொதிக்க வைங்க. பாருங்கள், குழம்பு நல்லா பச்சை வாசம் போக கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். மண் பாத்திரன்றனால அடுப்பை ஆஃப் பண்ணியும் இன்னும் அந்த ஹீட்டுக்கு குழம்பு கொதிக்குது. அவ்வளோதாங்க, நம்ம டேஸ்டான வேர்க்கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பை சாதம், இட்லி, தோசையோட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.